அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம ராபின் ஷர்மாவோட ஹூ வில் கிரை வென் யூ டை அது பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம ஃபோர்த் செட் ஆஃப் 10 பாயிண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம மனசு பார்த்திங்கன்னா நமக்கு நண்பனாகவும் இருக்க முடியும், எதிரியாகவும் இருக்க முடியும். அது ஏன் அப்படின்னாக்கா, இந்த மனசு நம்ம மறக்க விரும்பியதை திரும்ப திரும்ப கிரைண்டர் மாதிரி எடுத்து வச்சு அரைச்சிக்கிட்டே இருக்கும். இதே எதெல்லாம் நம்ம நினைவில் வச்சுக்கணுமோ அதை ஒருபோதும் திரும்ப ஆசைப்படாது. இப்போ நல்ல ஹாப்பி மூமெண்ட்ஸ் நம்ம லைஃப்பில் இருந்திருக்கும், பட் அதை நம்ம திரும்ப எடுத்து வச்சு நம்ம யோசிக்கவே மாட்டோம். பட் இதே சேட் ஹேப்பனிங்ஸ், பேட் ஹேப்பனிங்ஸ் இருக்குன்னா அதை எடுத்து வச்சு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம பிரச்சனையை பட்டியலிடணும். நீங்கள் பட்டியலிடும்போது என்ன ஆகுதுன்னாக்கா, உங்கள் பிரச்சனை பாதி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பல வாரங்களாக உங்கள் மனசில் வருத்தம் கொடுக்க செஞ்ச ஒரு விஷயத்த நீங்கள் பட்டியலிடும்போது, ஒரு நல்ல நண்பர்கிட்ட நீங்கள் அதை சொல்லி அதை இறக்கி வைக்கும்போது ஒரு பாரம் குறையிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? அது நடக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, நமக்கு நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்கும். நான் அதாகணும், நான் இதாகணும் அப்படின்னு நம்ம நிறைய ட்ரீம் வச்சுருப்போம். பட் ஆனால் அதை நம்ம எடுத்து செயல்படுத்த மாட்டோம். அதுக்கு நம்ம என்ன நினைப்போம், நம்ம லட்சிய பாதைன்னு ஒன்று வச்சுக்குவோம். அதை யாராவது என்னைக்காவது ஒரு நாள் போடுவாங்க, இல்லை அந்த லட்சிய பாதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கும். அப்போ நம்ம அதில் ஏறி நடந்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். யோசிச்சு பாருங்கள், இது யாராவது நமக்காக செய்வாங்களா? வாய்ப்பே இல்லை. நம்ம லட்சிய பாதையில் நம்ம நடக்கணுன்னாக்கா நம்ம எழுந்து நம்ம தான் நடக்க ஆரம்பிக்கணும். இப்போ நான் ஒரு வியாபாரம் பண்ணுறேன், அதை நான் நல்லா செய்யணும் அப்படின்னு நான் உட்காந்து விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருந்து அதை பற்றி சிந்திச்சுட்டே இருந்தால் அது என்னோடய வியாபாரம் பெருசாகுமா? இல்லை. நான் அதுக்கேற்றாப்புல ஆக்ஷனும் பண்ணணும். இப்போ நம்ம சொல்லுவோம், நான் எனக்கு ஒர்க் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது, எனக்கு வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண டைமே இல்லை அப்படியெல்லாம் சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 10 மணி நேரம் நம்ம உழைச்சிட்டு என்ன பண்ணுவோம், 3 மணி நேரம் டிவியை பார்த்துட்டு திரும்பவும் டயர்டாக தான் தூங்குவோம். அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம வில் பவரை யூஸ் பண்ணி பசங்க கூட விளாடணும், வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நல்ல விஷயங்களில் அந்த மீதம் இருக்க டைமை நம்ம டைமை கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம காலையில் வாக்கிங் போகணுன்னு நினைப்போம், குளிர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு போக மாட்டோம். ஸோ பேசினா பத்தாது, நம்ம ஆக்ஷனும் அதுக்கேற்றாப்புல இருந்தால் தான் நம்மளால் உண்மையான ரிசல்ட்ஸை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாயிண்ட் என்னன்னாக்கா, குழந்தைங்களை நம்ம பெரிய பெரிய ப்ரெஷியஸான பரிசாக நினைக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு நம்மளோட உண்மையான டைமை ஒதுக்கி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம என்ன நினைப்போம், என்னோடய ஒர்க்கோட அந்த பளு குறையட்டும், இல்லை எனக்கு இந்த ப்ரொமோஷன் கிடச்சிடட்டும், அதுக்கப்புறம் நான் வீட்டில் பயங்கரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். யோசிச்சு பாருங்களேன், நமக்கு வேலை பளு எப்போ குறையும்? சில வாரங்கள் ஆகிடலாம், சில மாதங்கள் ஆகிடலாம், சில வருஷங்களே ஆகிடலாம். அதுக்குள்ளே பசங்க பெரியவங்களே ஆகிடுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் நம்ம பசங்களுக்கு தரக்கூடிய பெரிய பெரிய பரிசு என்ன அப்படின்னாக்கா, நம்மளோட நேரம். இது அவங்களுக்கு மட்டும் பரிசு இல்லை, நமக்கு நம்மளே கொடுத்துக்கக்கூடிய பரிசும் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைம் தான் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட் என்னன்னாக்கா, நம்ம ஒரு 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 ட்ரீம் வச்சுக்கிறோம், ஒரு ஆம்பிஷன் வச்சுக்கிறோம், அதுக்காக கடினமாக உழைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 25,000 சம்பாதிக்கிற இடத்துல 50,000 சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் கடினமாக உழைக்கிறேன். அப்போ அந்த 50,000 நான் சம்பாதிக்கும் போது தான் எனக்கு சந்தோஷம் வரும், நான் சிரிக்க செய்வேன், அப்படி இருக்கக்கூடாது. இப்போ நான் அந்த சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நடக்கும், என்னோடய மெச்சூரிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், என்னோடய இன்டலெக்சுவல் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், எனக்கு கொஞ்சம் பெரியவங்க மேனேஜர்ஸ் அவங்களோட அறிமுகம்லாம் கிடச்சிருக்கும். ஸோ அந்த பயணத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள், அந்த டெஸ்டினேஷன் அந்த ரிசல்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, நீங்கள் பயணப்படும் போது அந்த பயணத்தையும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகே, அடுத்த பாயிண்ட் என்னன்னாக்கா, இப்போ நமக்கு பலவீனங்கள் இருக்கும், எல்லாருக்குமே பலவீனங்கள் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிறது நல்லது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கூச்சப்பட வேண்டியதில்லை, ஆக்சுவலாக அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் உங்கள் பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை நல்ல பழக்கங்களை வச்சு நீங்கள் அதை காம்பன்சேட் பண்ண முடியும், அது சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், ராபின் ஷர்மாவே பார்த்தீங்கன்னா, அவர் இனிஷியலாக ஸ்பீச்செல்லாம் கொடுக்கும் பொழுது நினச்சிட்டு இருக்காரு நம்ம சூப்பராக கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கார். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து அவர் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறோம், அதனால் பாதிக்கு பாதி தான் எல்லாருக்கும் கன்வே ஆகுது அப்படின்னு அவர் அதை புரிஞ்சுக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு,
இந்த மாதிரி பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸோட புக்ஸ் ஒரு 5 புக்கை வாங்கி ஃபுல்லாக தரவாக படிக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் அவங்களெல்லாம் வந்து லஞ்சுக்கு கூப்பிட்டு போயிட்டு எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இது பண்ணியிருக்காரு. ஸோ சில வாரங்கள்லேயே வந்து அவர் ரொம்ப இம்ப்ரவைஸ் ஆகிருக்காரு. அப்போது என்ன நடக்குதுன்னாக்கா, தன்னோட தவறை அவர் திருத்தி அதை சரி பண்ணும் பொழுது அவருக்கு நிறைய விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு அது சம்மந்தமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது எப்படி ஸ்பீச் கொடுக்கணும், இந்த மாதிரி பயிற்சிகள் இதெல்லாம் வந்து அவர் கண்ணு முன்னாடி வந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ உங்களுக்கு தவறு என்னன்னு தெரியுது, அதை நீங்கள் திருத்திக்கிறதுக்கு ஒரு ஒரு கரெக்ஷன் அந்த ஆக்ஷன் பண்ணுறீங்க பாருங்கள். அப்போ வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் அந்த கரெக்ஷன் பண்ணணுங்கிறக்கான நிறைய விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாயிண்ட் என்னன்னாக்கா, அவர் வந்து ஒரு ஃப்ளைட்டில் போகிறாரு. ஸோ ஏர்போர்ட்டில் வந்து ஏதாவது புக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்பொழுது மோரியுடன் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, இதை வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணதாக அவர் சொல்கிறாரு. அதனால சரி இது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு ஃப்ளைட்டில் உட்காந்து அவருக்கு ஆக்சுவலாக செம்ம டயர்டாக இருந்திருக்கு. அவர் என்ன நினைக்கிறார், இந்த புக்கை ஜஸ்ட்டு மேலாப்பில் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு தூங்கிடுவோம் அப்படின்னு நினச்சிருக்கார். ஆனால் அந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சதும் வந்து அவர்னால கீழே வைக்கவே முடியல. அந்த ஃப்ளைட்லேருந்து இறங்குற அந்த கடைசி மொமெண்ட் வரைக்கும் அது படித்ததாகவும், அது படிக்கும்பொழுது அவர் கண்களில் வந்து அவ்வளோ கண்ணீர் வந்ததாகவும் சொல்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக அந்த புக்கில் என்ன அப்படின்னாக்கா வந்துட்டு ஒருத்தர் வந்து படித்து முடிச்சிடுறாரு. படித்து முடிச்சதுக்கப்புறம் பெரிய வேலைகள்லாம் பிஸ்னஸ் எல்லாம் செஞ்சு பெரிய ஆளாயிடுறாரு. ஸோ அவர் படிக்கும்பொழுது மோரின்னு சொல்லிட்டு அவரோட டீச்சரை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, மோரிங்கிறவங்க எங்கே இருப்பாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போய் தேடி கண்டுபிடிக்கும்பொழுது மோரி வந்து மரண படுக்கையில் இருக்காங்கங்கிறத பார்க்குறாரு அந்த பிஸ்னஸ்மேன். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து செவ்வாய்க்கிழமை உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் போகும்பொழுது அவருக்கு வந்து லைஃப் லெசன்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க மோரி. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிறதா இந்த ஸ்டோரி. ஸோ அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, என் குழந்தைங்களுக்கு கிஃப்ட் நான் போனதுக்கப்புறம் என்னன்னாக்கா, என் மனசை தொட்ட புக்ஸு இருக்கிற லைப்ரரி வந்து என்னோட குழந்தைங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு புக்கு இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு இந்த சாப்டர் படித்ததும் எனக்கு வந்து இந்த புக்கை பார்க்கணுன்னு எனக்கே ரொம்ப ஆர்வமாயிருச்சு. ஹோப்ஃபுல்லி இந்த புக்கை நான் சீக்கிரம் வாசிச்சுட்டு உங்களுக்குலாம் நான் ஷேர் பண்ணுவேன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா வந்து, இப்போ நம்ம சுமாரான வாழ்க்கையை வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்க. சிலர் வந்து சூப்பரான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அப்போ உங்களுக்கு 24 மணி நேரமும் அவங்களுக்கு 48 மணி நேரமா இருக்குது. யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது இல்லையா? அப்போ நம்ம என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்கிறோம்? ரொம்ப அவசரமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். நம்ம கனவுகள்னு கண்டிப்பாக இருக்குது, பட் அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போ இந்த சூப்பரான வாழ்க்கை வாழ்கிறவங்க என்ன வித்தியாசமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். அவங்க பண்ணக்கூடிய ஸ்பெஷலான விஷயங்களை நீங்களும் இன்கார்பரேட் பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பும் அழகாக மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது டைம் அப்படிங்கிறது வந்து விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம். அதை நீங்களும் வீணடிக்காதீங்க, மற்றவங்களும் வீணடிக்க விடாதீங்க. அடுத்து வந்து பதறாமல் இருக்கிறது, கோபம் கொள்ளாமல் இருக்கிறத பற்றி அவர் சொல்கிறாரு. அரிஸ்டாட்டில் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, கோபம் உங்களுக்கு வரவே கூடாதா? கண்டிப்பாக வரலாம். சரியான ஆட்களிடம் சரியான அளவில் சரியான நேரத்தில் சரியான காரணத்துக்காக சரியான வகையில் நீங்கள் கோவப்படலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம அவசரமாக ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ டிராஃபிக் அங்கே ஜாஸ்தியாக இருக்குது, நம்மளால் மூவ் ஆக முடியலன்னா நமக்கு கோவம் வந்துடுது. நம்ம சாப்பிடும்போது யாராவது கால் பண்ணி எல்ஐசி விற்க முயற்சி பண்ணால் நமக்கு கோவம் வருது. ஸோ இப்படி எல்லா விஷயத்துக்கும் நமக்கு கோவம் வருது இல்லையா? ஸோ இப்படி நம்ம பட்டுக்கிட்டே இருக்கும்போது என்னாகும், கோவங்கிறது நம்மளோட 2வது சுபாவமாக மாறிடும். இக்கட்டான தருணத்தில் வந்து நிதானமாக இருக்கிறது பெரிய விஷயம். அதுதான் நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ கோவம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஓகே, உங்களுக்கு கோவம் வருதா, 1 to 100 நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணுங்கள் கோவப்படுறதுக்கு முன்னாடி. அப்போ உங்கள் கோவம் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 2வது ஒரு டெக்னிக் என்ன சொல்கிறாருனாக்கா, கோவம் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் கோவத்துக்கு முன்னாடி ஒரு 3 கேட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டில் நீங்கள் என்ன கேட்டுக்கோங்க, என் கோவத்தில் ட்ரூத் இருக்கா அப்படின்னு சொல்லி கேளுங்க. 2வது கேட்டில் என்ன கேளுங்க, இந்த கோவம் எனக்கு இப்போ தேவைதானா அப்படின்னு சொல்லி கேளுங்க. 3வது கேட்டில் என்ன கேளுங்க, இந்த கோவத்தில் கருணை இருக்கா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கோவப்படுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளே கேட்டுக்கும் பொழுது அந்த கோவம் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிடும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்து பாயிண்ட் என்னன்னாக்கா, இந்த குரங்கு தனமான மனசு இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்கிறார். நம்ம மனசு பெரும்பாலும் வந்து ஒரு இடத்துல தான் நம்ம உட்காந்துருப்போம். ஆனால் நம்ம மனசு எங்கே இருக்கும், 10 இடத்துல இருக்கும் இல்லையா? அப்போ இந்த மனசு வந்து ஓடி ஆடுற குட்டி நாய்களுக்கு ஒப்பிடுறாரு.
இல்லைனா வந்து நிம்மதியே இல்லாமல் அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சு திரியிற குரங்குக்கு ஒப்பிடுறாரு. அப்போ நம்ம மனசு வந்து சக்தி வாய்ந்ததாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கணும். ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் ஒரே விஷயத்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்பொழுது நம்ம மனசோட அந்த சக்தி வந்து ஒரு லேசர் லைட் மாதிரி. இதே வந்து இந்த மனசை நம்ம 10 இடத்துல அலைபாய விட்டோம்னாக்கா அதோட சக்தி வந்து ஒரு குண்டு பல்பு மாதிரி. சரிங்களா? ஓகே. ஸோ இன்னொன்று சொல்கிறாரு பாருங்க. அதாவது ஸோ இந்த அலைப்பாயிற மனசை வந்து எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து சாதாரணமாக இருக்கீங்க, உங்கள் மனசு வந்து அலைப்பாயுது, நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருது, இல்லை தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் வருது. அப்போ என்ன சொல்கிறாருனாக்கா, டக்குன்னு அதை வந்து எடுத்து, அதாவது உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது ஒரு டக்குன்னு ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆமாம், எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னு எழுதி வைங்க, இல்லை ஒரு ஸ்டார் போடுங்க, இல்லை ஒரு டிக் போடுங்க, ஒரு இன்டூ மார்க் போடுங்க, ஏதோ ஒன்று டக்குன்னு அதை நோட் பண்ணி வைங்க. இப்படி வந்து உங்களுக்கு ஆல் த்ரூ த டே நெகட்டிவ் தாட்ஸ் வரும்பொழுதெல்லாம் இந்த விஷயத்த செய்யுங்க. அதுக்கப்புறம் நாள் முடியும் பொழுது அதை எடுத்து வச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு நாள் முழுக்க எத்தனை தடவை நெகட்டிவ் தாட்ஸ் வந்திருக்கு, இல்லை நீங்கள் எத்தனை தடவை தேவையில்லாமல் குப்பை தாட்ஸை வந்து யோசிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது ஒரு ப்ராக்டிஸாக பண்ணி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் கண்டிப்பாக உங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் இல்லைனா இந்த அலைப்பாயிர தாட்ஸ் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எனக்கு ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சது. அண்ட் இது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக எல்லாருக்கும் உதவும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து 4th செட் ஆஃப் 10 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம் மாஸ்டர்ஸ் இந்த புக்கில் இருந்து. இதை நம்ம நாளைக்கும் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.